தேவதாசன் தம்முடைய தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், அப்பொழுது நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை 2 விதங்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்று, அவர்கள் மேல் தங்குகிறதான ஆசீர்வாதங்கள். மற்றொன்று, அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக, உடன்படிக்கையாக, அதிகாரமாக கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். தங்கக்கூடியதான ஆசீர்வாதம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உன்மேல் கிருபையா இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குவார். இரண்டாவது, அதிகாரபூர்வமான வாக்குத்தத்தமான உடன்படிக்கையான ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். இவ்விதமாக தேவன் 2 விதங்களில் நம்மேல் தங்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தமாக உடன்படிக்கையாக தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று நாம் மகிழ்ந்து கழிவுறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.